இது சித்தர்கள் ரகசியம். பிரபஞ்ச விதி இதோட ஆற்றல் ஒரு 4 விதமாக இருக்குங்க. ஈர்ப்பு விதி. நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அது ஆன்மீகமாக இருந்தால் ஆன்மீகம், இல்லை நீங்கள் ஒரு வசதியான வாழ்க்கையை நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் துன்பத்தை நினைக்கிறீங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது எப்படியாவது உங்களை சுற்றி சுற்றி ஈர்த்துக்கிட்டே இருக்கும். அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். நீங்கள் ஒரு பைக்கை பற்றி பேசுனா உங்கள்கிட்ட எப்படியாவது அந்த பைக்கை பற்றி யாராவது பேசுவாங்க, அதை வாங்க வைக்கிற அளவுக்கு போகும். அதை பற்றி இன்னொரு ஃப்ரெண்டு கொண்டு காமிப்பாங்க. இதுதான் அந்த ஈர்ப்பு விதின்றது. இது ஒரு சக்தி. 2வது கர்ம விதி. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்குதுங்க. நாம் எதை விதைக்கிறோமோ அதை நிச்சயம் அறுவடை செய்வோம். 4 பேருக்கு உதவுனீங்கன்னா அது உங்களுக்கு எந்த வழியிலையாவது திரும்பி வந்துடும். இல்லை வேறு யாருக்காவது தொல்லை கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வேறு வழியாக திரும்பி வந்துடும். இல்லை சிலரோட மனசு கஷ்டப்படுத்தினா இந்த கர்ம விதி வேறு யார் மூலியமாக உங்கள் தகுதிக்கு குறைவானவங்க மூலியமாக நீங்கள் அசிங்கப்பட வேண்டி இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தது அதிர்வு விதி. உங்களுடைய எல்லா செயலுக்குமே ஒரு அதிர்வு இருக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கும் அதிர்வு இருக்கும். அதே அதிர்வு வெளி உலகத்துலேயும் அது இருக்குது. அந்த அதிர்வு தான் உங்கள்கிட்ட நீங்கள் நினைக்கிறத கொண்டு சேர்க்குற ஆற்றல். தொடர்பு விதி. உங்கள் மனசு அமைதியாக இருந்துச்சுன்னா வெளியில் இருக்க எல்லாமே அமைதியாக இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு பிடிக்காத விஷயமே இருக்காது. உங்கள் மனசு சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் பார்க்குறதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அதே சோகமாக இருந்தால் எல்லாமே சோகமாக இருக்கும். அது கல்யாணமாக இருந்தாலும் அந்த இடத்துல உங்கள் மனசு சோகமாக தான் இருக்கும். அறிவியல் ரீதியாக பிரபஞ்ச விதிகள், இயற்கை விதியாக பிரபஞ்ச விதிகள் இப்படி மாறாத விதிகள் படி இயங்குது. ஆற்றல் அழிவின்மை விதி. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்ற மட்டும்தான் முடியும். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்குது. ஈர்ப்பு விதி நிறைய நிறைகளை கொண்ட ஒரு பொருளை ஈர்த்து கொடுக்கும். அதாவது நீங்கள் சின்ன விஷயம் நினச்சா கூட, ஒருத்தருக்கு துன்பம் நினச்சா கூட அது பல மடங்கு பெருங்கி வந்துடும். இது நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்டது. அதனால் ஏகப்பட்ட நட்சத்திரங்குது. அப்போ நம்ம எண்ணங்கள் எத்தனை ஆற்றலாக திரும்பி வரும்னு கொஞ்சம் பாருங்களேன். இந்த பிரபஞ்சத்தோட பயங்கரமான ஆற்றலை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதோட விளையாட மாட்டீங்க. நீங்கள் நல்லதை கேட்டால் அது நல்லது கொடுக்கும்.